ஸோ இங்க சிங்கிள் பேரண்டிங் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் போறதுக்கு நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். பட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா, டிவோர்ஸ் ம். ஆனதுக்கப்புறம் சிங்கிள் பேரண்டிங் உள்ள எஸ். போறது. ஸோ இந்த டிவோர்ஸ் ஆறதுக்கு முன்னாடின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல. நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு அவங்க வந்து கன்சிடர் பண்ணிட்டு, அதே டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிறது பெட்டரா? ஆர் இத நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளில வந்து சிங்கிள் பேரண்டா இருக்கிறது பெட்டரா? டாக்ஸிக் ரிலேஷன்ல வளர்ற ஒரு குழந்தை வந்து, நாளைக்கு அந்த பிஹேவியரே வந்து ஒரு பொண்ணுகிட்டயோ, பையன்கிட்டயோ பண்ணலாம். இல்ல அவங்க அத வந்து அனுபவிக்கிறதுக்கு ரெடியா வந்துட்டு, அவங்களே இப்ப ப்ரிப்பேர் ஆயிடலாம். பிகாஸ் நம்ம அப்படியே இருந்துட்டு இருக்கோம். இங்க வந்து அப்பா வந்து அம்மாவ அடிச்சுட்டே இருக்காங்க. அம்மா வந்து எப்ப பார்த்தாலும் அப்பாவ வந்து ஒரு சந்தேக பார்வையில பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, ஆப்வியஸா அந்த குழந்தை பார்க்கும்போது இது 2மே அக்செப்டபிள் தானே. அப்ப நம்மளும் அத அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல மத்தவங்களுக்கு செய்யலாம் அப்படின்ற மாரி தான் ஆயிடும். அண்ட் இந்த இடத்துலயும் வந்துட்டு நம்ம 2 பேரும் இருந்தா தான் அந்த குழந்தைய வந்து வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவங்க வந்து இருப்பாங்க. நோ, இப்படி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல ஒரு குழந்தை வளருதுன்னா, கண்டிப்பா அந்த குழந்தை வந்து எல்லா விதத்திலயும், அதாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்லேருந்து அவங்களோட பிஹேவியர், படிக்கிறது, இந்த புல்லிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸிக் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க கிட்ட தான் அவங்க குழந்தைங்க வந்து கத்துக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது டாக்ஸிக் ரிலேஷன்ல இருந்து ஒரு குழந்தைய நல்லாவே வளர்க்க முடியாது. பெட்டர் வெளியில வரது தான்.